ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை கட் சமையலில் ரொம்ப சுவையான பாரம்பரியம் மிக்க ரொம்ப ஹெல்த்தியான உப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். இந்த உப்பு உருண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதை செய்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே மறந்து போகிறாங்க. இந்த உப்பு உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல சுடுதண்ணியை காய வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம், அதாவது ரொம்ப கொதிக்க வேண்டாம், நல்ல ஒரு ஹீட் ஆனதுக்கப்புறம் பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு போட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு சமையல் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதில் சேர்த்துட்டேன். இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் வறுபட்டு வரும்போது காஞ்ச மிளகாவை ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கையிலே உடச்சி அதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயத்தை அதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ நல்லா துருவி அதில் சேர்த்துருக்கேன். நான் பாதி மூடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துட்டேன். பெரிய தேங்காய் இல்லைங்க, குட்டி தேங்காய் தான். பாதி மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மாவு நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல சுடுதண்ணியில், அந்த மாவு ஆறிடுச்சான்னு பாருங்கள். கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க. வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம அதுக்கப்புறம் இதில் சேர்த்துடலாம். உப்பு உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது பேர் தான் உப்பு உருண்டை, ஆனால் அதில் சேர்த்துருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. பிள்ளைங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இதை செய்து கொடுக்காததுனால தான் இன்றைக்கி எல்லாமே பேக்கரி ஐட்டம், மைதா ஐட்டத்தையே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த டேஸ்ட்லாம் நீங்கள் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக விரும்புவாங்க. 90s 80ஸ்லலாம் இது தாங்க ஸ்நாக்ஸே. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது சுட சுட உப்பு உருண்டை, கொழுக்கட்டை, அப்புறம் பயிர் வகைகள்லாம் அவிச்சு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே சாப்பிட்டு தான் குழந்தைங்க வளர்ந்தாங்க. அதனால தான் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ இந்த உப்பு உருண்டை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆவியில் வேகிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான உப்பு உருண்டை இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக பூ போல் ரெடி ஆகிடும். இதை டிஃபனாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான உப்பு உருண்டை இப்போ ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் இன்னும் நல்ல ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான சுவையான வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே இது சூப்பராக வெந்துடும். எடுத்து பரிமாறிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தது, அதனால் நான் இதை கையில் உடச்சி காட்ட முடியல, ஸ்பூனை வச்சு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மெத்துன்னு மிருதுவாக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை மறந்துடாதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.